வணக்கம். இன்றைக்கி நம்ம கிட்டு சமையல் சேனலில் பார்க்க போகிறது நல்ல ருசியான வஞ்சரம் ஃப்ரையும் கறியும் எப்படி பண்ணுறதுன்னு. இதுக்கு நல்லா வாஷ் பண்ணி தனியாக மரினேட் பண்ணிக்கணும். கறி பண்ணுறதுல மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு மரினேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கறி பண்ணுறதுக்கு அரைக்க வேண்டியது தேங்காய் 1 கப்பு, தனியா 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக புளி, அப்புறம் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 6 காஞ்ச மிளகாக்கு மேலே எடுத்துருக்கேன், காரம் வேணும் அதனால். இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். புளி தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது இருக்கும், அதனால் கொஞ்சமாக புளி தண்ணியிலையும் போட்டு வச்சிடலாம். இதை இன்னும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு கடாயில் போடணும். நான் இன்றைக்கி பெரிய குக்கர் எடுத்திருக்கேன், எனக்கு கிரேவி நிறைய தேவை. அதனால் இந்த அரைப்பை போட்டு தேவைக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு புளி தண்ணி விட்டு, காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைன்னா காஞ்ச மிளகா தூள் கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மூடி வச்சு திளைக்க விடலாம். நல்லா திளைச்சி வந்த பிறகு தான் நம்ம மீன் ஒரு பீஸாக அதில் போடணும். இதை நல்லா திளைக்கட்டும், மூடி வச்சிடலாம். திளைச்ச பிறகு இந்த மரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஒரு பீஸாக போடணும். அதுக்கடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சாம்பார் வெங்காயமும் கறிவேப்பிலை காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த சாம்பார் வெங்காயம் போடுறது இந்த மீன் கறிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதுலேயும் ரொம்ப கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துடணும். 2 பச்சை மிளகாவும் இந்த சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வதக்கணும். வதக்கி கடைசியாக குழம்பு மீனெல்லாம் போட்டு ரெடி ஆன பிறகு இந்த வெங்காயத்தை அதில் சேர்க்கணும். இப்போ குழம்பு நல்லா திளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா திளைக்க விட்டுட்டு அந்த மீன் ஒரு பீஸாட்டு இதில் போட்டு திருப்பி மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த மீன் கறி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம மீன் ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு காஞ்ச மிளகாத்தூள் 4 ஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, அப்புறம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் மிக்சியில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி இது கூட சேர்த்து நைட்டு ஃப்ரீசரில் வச்சு இதை மரினேட் பண்ணியிருக்கேன். இப்போது இது ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கு உப்பும் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் விட்டு இது தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணினா இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். அப்புறம் நான் 2 டைப்பில் கட் பண்ணியிருந்தேன். வஞ்சரம் மீன் பெருசாக இருந்தது, ஸோ இது மாதிரி 4 பீஸு, மீதியெல்லாம் கனமான பீஸாக கட் பண்ணியிருந்தேன். ஸோ இது அப்படியே போட்டு ஒன்று நாட்டு வறுத்து எடுத்துடலாம். இது கடைசியாக எடுக்கும்போது கொஞ்சமாக தனியாத்தூளும் மிளகுத்தூளும் இதில் போட்டு கடைசியாக இன்னும் கொஞ்சமாக போட்டு எடுத்தோன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த மீன் பொரிச்சது. ஸோ இப்போது எல்லா பீஸும் இது மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மீன் கறியும் மீன் ஃப்ரையும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.